வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் ஜென்ரல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து நியூவாக இருக்கிறதுனால நிறைய பசங்களுக்கு குழப்பமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து சைக்காலஜிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அப்கமிங் எக்ஸாம் வரப்போகிற சப்ஜெக்ட் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப்ல வந்து பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து 2 மார்க், 5 மார்க், 10 மார்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம யூனிட் வைஸாக செக்ரிகேட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை டைம் இந்த கொஷின் வந்து இந்த கொஷின் பேப்பர்ஸில் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியும் போட்டிருக்கோம். ஸோ 5 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ 3 டைம்ஸ் இந்த மாதிரி நாம போட்டிருக்கோம். அதே மாதிரி 5 மார்க் கொஷினுக்குலாம் 5 சப்கேட்டிங் வித் சிம்பிள் 3 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி 10 மார்க்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் கொடுத்து ஒரு 5 சப்ஹெட்டிங்ஸோட நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சூப்பரான ஒரு ஆன்சர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது ஒரு சைடுக்கு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்த கொஷின். இது தவிர்த்தும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் புக்கில் வந்து பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.